ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மாருதி சுசுக்கியில் வந்து ப்ரீஸா அதில் டீசல் வண்டிங்க, VDI ஆப்ஷன். ஆக்சுவலாக அந்த ஏஎம்டி வெர்ஷன் ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட் வந்து 2019 மாடல் வந்து நமக்கு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு 68,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி வந்து ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7.5 lakhs கேட்குறாங்க. நீங்கள் நேரில் வந்து பேசிட்டிங்கன்னா ஒரு 10,000 15,000 வரைக்கும் குறையுங்க ரேட்டு. சில்வர் கலர், நல்ல பாப்புலரான கலர் தான், எல்லாம் லைக் பண்ணுற ஒரு கலர் தான். காம்பேக்ட் எஸ்யூவி ரகத்தை சார்ந்த கார் இது. பார்த்திங்கன்னா பாடியில் உங்களுக்கு மேஜராக எந்த ஸ்க்ராச்சஸ் அப்படி இல்லாமல், டென்ட் இல்லாமல் நீட்டாகவே இருக்குது. பாடி பெயிண்டிங்லாம் பக்காவாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கும்போது லைட்டாக ஒரு சின்ன ஒரு சர்வீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டி. இது வந்து மிட் ஆப்ஷன் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து அலாய் வீல்ஸ்லாம் கிடையாது, ஃபுல் வீல் கவர்ஸாக வருது. அது போக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெஹிக்கிள் எடுக்கும்போது கம்பெனிலேருந்து நீட்டாக ஒரு சர்வீஸ்லாம் பண்ணி தான் தருவாங்க. ப்ளஸ் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் இருக்குது. VDI மிட் ஆப்ஷனுங்க. ஸோ இது இப்போ இன்டீரியர்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஹாலஜன் டைப் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க மிட் ஆப்ஷனால். ஃபுல் ஆப்ஷனில் தான் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் வரும். இன்டீரியர்ஸும் பார்த்திங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது. உள்ள ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரீஸாவில் வந்து ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி நார்மல் ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான் இருக்குது. இன்டீரியர்ஸ் தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சீட் கவர்ஸும் போட்டிருக்காங்க, லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரூஃப்லாம் நீட்டாகவே இருக்குது. டேஷ்போர்ட் இன்டீரியர்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு தடவை லைட்டாக ஒரு பாலிஷ் அண்ட் க்ளீனிங் பண்ணி எடுக்கிறது பெட்டர். ஏன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ண வெஹிக்கிள் நீங்கள் லைட்டாக இன்டீரியர் க்ளீன் பண்ணி லைட்டாக ஒரு பாடி இன்டீரியர் க்ளீனிங் வேக்ஸ் கோட்டிங் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். புது வண்டி மாதிரி இருக்கும், அதுக்கு தான் சொல்ல வரேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்டீரியர்ஸில் ரியர் சீட்டு அதே லெதர் சீட்ஸ் போட்டிருக்காங்க. அங்கேயும் உங்களுக்கு 2 இண்டிவிஜுவல் ஹெட்ரஸ் இருக்குது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டிகிரேட்டட் ஆடியோ கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர் 4 டோர்லேயும் வந்துடும். ஸோ அதுவும் நல்ல ஆப்ஷன் தான் இந்த வெஹிக்கிளில். ரியர் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரியர் டோர்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரியர் கேபினும் நல்லா நீட்டாகவே இருக்குது. ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் ஃபுல் ஃப்ளோர் மேட்டும் போட்டிருக்காங்க, கட் மேட்டும் போட்டிருக்காங்க. பக்காவாக இருக்குது, நீட்டாகவே இருக்குது. பார்சல் ட்ரேயும் கொடுத்துருக்காங்க வண்டியிலே. ஸோ அதை அப்படியே வச்சுருக்காங்க, அவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணி ஒரு பாலிஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வண்டி பக்கா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் வந்து 68,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஃபியட் இன்ஜின், டீசல் இன்ஜின், ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு, AMT. உங்களுக்கு ஆஸ்கிங் ப்ரைஸ் 7.5 lakhs கேட்குறாங்க. ஒரு 10,000 15,000 நீங்கள் நேரில் வந்து பேசிட்டிங்கன்னா குறைச்சி தருவாங்க. ஸோ இந்த கார் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.